ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ். நாங்கள் இப்போ வந்து ஐயப்பன் கோயில் போகிறதுக்கு முன்னாடி இருமுடியில் எல்லா திங்ஸும் எடுத்துப்பாங்க. அதாவது நாங்கள் இன்றைக்கி ராத்திரி தான் நாங்கள் கிளம்பும்போது என்னோடய மாப்பிள்ளை அவன் மட்டும்தான் போகிறான் இந்த தடவை. நானும் பாப்பாவும் இந்த தடவை போகலை. வருஷம் போவோம், இந்த தடவை போகலை. ஸோ இருமுடியில் உள்ள திங்ஸ்லாம் வைக்கும்போது நெய், தேங்காய், அரிசி, அதுக்கடுத்து தேவையானதெல்லாம் உள்ள இருமுடியில் கட்டி வச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி நாங்கள் வழி அனுப்பினோம். இப்போ அதை தான் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து எங்கன்னா, இது தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் ஆத்தூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து இப்போ எல்லோரும் கிளம்புறாங்க. மொத்தம் 5 வேனு. 5 வேனில் 100 சாமி. ஒரு வேனுக்கு 20 சாமி வச்சு 100 பேர் கிளம்புறாங்க. இப்போ அதை தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஐயப்பன் கோயிலெலாம் போயிட்டு வந்தால் அவ்வளோ நல்லது. மலை மேலே இருக்கிற கோயிலெலாம் மேக்ஸிமம் மலைக்கு மேலே இருக்கிற கோயில் போனாலே நல்லாயிருக்கும். இதுதான் எங்களோட வாண்டு, குட்டி வாண்டு. நாங்களும் போயிருந்தேன்னா நானும் வீடியோவில் வந்திருப்போம். உள்ளே அவன் ஒருத்தன் தான் போகிறான். எல்லாருமே வந்து செட்டோட கிளம்புறாங்க. செட்டோட கிளம்பும்போது அது ஒரு ஜாலியாக இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 நாள் நல்லா ஜாலியாக போயிட்டு வருவாங்க. நடக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் நான் பாப்பாலாம் போகும்போதெல்லாம் ரொம்ப ஹைட்டு. இன்னொன்று ஃபஸ்ட்டு தடவை போகும்போதெல்லாம் உடம்பு வலி. நான்லாம் ஒரு சிச்சுவேஷனில் எதுக்கு ஐயப்பன் இங்கே வந்து உட்காந்துருக்காருலாம் நான் வந்து சொல்லிட்டு போகிற அளவுக்கு இழுத்து விட்டார் ஐயப்பன். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் தெரில. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் போகும்போது தான் எவ்வளோ தூரம் எவ்வளோ அது இதுனா ஒன்றும் தெரியாது. அதுவும் பெருவழி சிறுவழிலாம்பாங்க. பெருவழியில் நடக்கிறதெல்லாம் நான்லாம் இது வரைக்கும் போனது கிடையாது. நம்ம இப்போ எல்லாமே வந்து சிறுவழியிலே போய் பழகிருச்சு. ஆனால் தரிசனம் பார்த்துட்டு 18ஆம் படி அதெல்லாம் ஏறி எல்லாம் ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான். இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து நெய் தேங்காய்னு சொல்லுவாங்க. இது ஐயப்பன் கோயில் மாலை போடுற சாமிக்கெல்லாம் எனக்கு தெரியும் எதுக்காக இந்த தேங்காயில் நெய் ஊற்றி கொண்டு போகிறாங்கன்னு தெரியும். பார்க்காதவங்க இதில் பார்த்துக்கங்க. எல்லா குடும்பங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தேங்காயில் ஊற்றிட்டு இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள். நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே ஊற்றுறேன். ஸோ நெய் தேங்காய் ஊற்றிட்டு அங்கே அந்த நெய்யை தான் சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் குருசாமி வந்து இருக்கிற தேங்காயிலேருந்து நெய்யெல்லாம் எடுத்து அதில் பூஜை பண்ண நெய்யும் சேர்த்து வச்சு நம்மளுக்கு டப்பாவில் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அரிசி. இது வந்து பழைய காலத்தில் எப்படின்னா, இப்போ இருமுடியை கட்டி நடந்து போகும்போது பசி எதாவது வரும்ல, அப்போ வந்து நம்ம அரிசியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ யார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து வண்டியிலே சிலிண்டர் அடுப்பெல்லாம் கொண்டு போயிட்டு அங்கே தேவைக்கு நம்ம சாப்பாடை வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான். இது பாரம்பரியமாக என்ன ப்ரொசீஜரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணனால அதை அப்படியே கொண்டு வராங்க. சாமியே சரணம் ஐயப்பா. இது முடியும் போதே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஒரு 12 மணிக்குள்ளே முடிஞ்சிடணும். அங்கே முடியறதுக்கு 2 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோ வேறு நான் எடுக்கலை. சார்ஜ் வேறு கம்மியாகி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் உள்ள இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து போட்டிருப்பேன். ஸோ இது இருமுடியில் இருக்கிறத மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இந்த அரிசி இப்போ எடுத்து உள்ளே போடுறாங்கல்ல, அதுமாதிரி எல்லாருமே வந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து போடணும். அவர் தான் வந்து எங்களோட குருசாமி. இந்த வயசுலேயும் அவர் வந்து 40-50 வருஷமாக இருக்கிற கூட்டத்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் இங்கே வழியை அணைச்சி எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு ப்ரொசீஜராக கொண்டு போயிட்டுருக்காரு. அவர் இல்லாமல் வந்து இந்த செட்டு வந்து இன்னும் வந்திருக்குமான டவுட்டு தான். எல்லாருமே பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இவர் காலத்துக்கு அப்புறம் இனிமேல் யார் வந்து இதை வழி நடத்த போகிறாங்கன்னு சந்தேகம் தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லாருமே அவங்கவுங்க
கட்டு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க டேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தனித்தனியாக போயிடுறாங்க. ஆனால் செட்டோட போனால் அது ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக இது வந்து சண்டே நடந்தது. நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி என்ன கிழமை, செவ்வாயிட்டு. இன்றைக்கி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 2 நாள் அப்படியே ஒன்றும் பண்ணலை. இப்போ அவங்க எல்லாருமே வந்து இப்போ எங்கே இருக்காங்கன்னா, கரெக்டாக பம்பையில் இருக்காங்க. இதுதான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி கேட்கும்போது எல்லாருமே பம்பை ரீச் ஆகிட்டாங்க. இனிமேல் அங்கேருந்து இன்றைக்கி ராத்திரி கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு நேராக நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க, மலை ஏறுவாங்க. இவர் தான் அடுத்த குருசாமியாக வருவார்னு எல்லோரும் சொல்கிறாங்க. பார்க்கலாம். அவங்க பின்னாடி இருக்கிறது வந்து மாப்பிளோட ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும். இந்த 3 டீம் தான். இந்த 3 டீம் இல்லைன்னா அந்த ஃபுல் செட்டே போர் தான். அதே மாதிரி உள்ள பசங்க எல்லாருமே நல்லா ஜாலி பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற சாமியெல்லாம் தூங்க விட மாட்டாங்க. தூங்க விடாமல் பஜனையை போட்டு ஒரு தளரக்கூடாது. இங்கேருந்து கோயில் போகிற வரைக்கும் யாரும் தளர்ந்து சோர்ந்துடக்கூடாது. நல்லா பாடிக்கிட்டே போவாங்க. இந்த தடவை நான் போக முடியல என்னால். நான் போனேன்னா பாப்பாவையும் கூப்பிட்டு போவேன். பாப்பா என்ன ஒன்றுனா வாமிட்டிங் எடுத்துருவா. பஸ்ஸு, வேனு, காரு எதுவுமே செட் ஆகாது அவளுக்கு. பைக்கு மட்டும்தான். என்ன தான் நீங்கள் வந்து அவளுக்கு டேப்லெட் கொடுத்து கொண்டு போனாலுமே அவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே செட் ஆக மாட்டேங்குது. அதனால்